ஹாய், வணக்கம், ஹாப்பி பொங்கல். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே என்ன இருக்குன்றது பார்த்துடலாங்களா? வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. நான் போகி ஃபெஸ்டிவல் அன்றைக்கி கூழ் ஊற்றுவேன்னு சொல்லிவிட்டு பார்ட் 1 வீடியோவில் சொல்லியிருந்தேங்க. அதுக்கான வீடியோவை நான் போட்டுட்டேன். இது பார்ட் 2 வீடியோங்க. இப்போ பாருங்கள், பார்ட் 2 வீடியோவில் நான் கூழுக்காக நான் என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன்றது தான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்ட்டில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கல் உப்பு பாக்கெட் 2, சால்ட்டு உப்பு பாக்கெட் 1 வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் அந்தந்த பாத்திரத்தில் கொட்டி வச்சாச்சுங்க. இப்போ வாங்க, நான் கூழ் ஊற்றுறதுக்கு தேவையான அந்த கிரேவி செய்யறதுக்கு எல்லா திங்ஸும் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. என்னென்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள். வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, மொச்சக்கொட்டை நான் நைட்டே ஊற வச்சுட்டேங்க. நான் ஏற்கனவே சொன்னது தான், நான் ஊற வச்சு தான் போடுவேன். மொச்சக்கொட்டையை அவிச்சு நான் போட மாட்டேன். இது பார்த்திங்கன்னா, இந்த கருவாடை அலசறதுக்காக சுடு தண்ணி வைக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பொங்க சோறு வைக்கணும். அந்த கூழ் ஊற்றும் போது உருண்டை பிடிச்சி வைப்பாங்க இல்லையா, ஒரு சாதம், அது மேலே கொஞ்சம் வெல்லம் வைப்போம். அதுக்காக நான் அந்த பொங்க சோறை ரெடி பண்ணுறேங்க. பாருங்கள், தண்ணி கொதிக்குது. இப்போ அந்த பச்சரிசி எடுத்து அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுக்கிடலாம். பாருங்கள், இது கூழ் ஊற்றுறப்போ அந்த உருண்டை பிடிச்சி அது மேலே வெல்லம் அப்புறம் வேப்பிலை வச்சு கொடுப்பாங்க. அதுக்காக தான் இந்த சாதத்தை நான் ரெடி பண்ணிக்கிறேன். சரிங்களா? இது சாதம் ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த கிரேவிக்கு தேவையான, அந்த கருவாட்டு கிரேவிக்கு தேவையான அந்த எல்லா காய்கறிகளையும் நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், அந்த சாதம் வெந்துட்டு இருக்கும். இந்த காய்கறிகளை நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கருவாட்டு குழம்புக்கு எப்படி கட் பண்ணலாமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தக்காளியும் வெங்காயமும் நான் பொடியாக கட் பண்ணியாச்சு. கத்திரிக்காயை நான் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கை டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சாச்சுங்க. ஏற்கனவே நான் கருவாட்டு குழம்பு வீடியோ போட்டுட்டேன். அதனால் இது உங்களுக்கு நான் ஷார்ட்டாகவே காமிக்கிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா, கூழு கழைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அதை களின்னு சொல்லுவோம். அது படையல் போடும்போது இந்த பொங்க சோறு கொஞ்சம் அந்த களி கொஞ்சம் வச்சு நம்ம படையல் போடுவோம். சரிங்களா? அதனால் அந்த களி கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு. சரிங்களா? இப்போ பாருங்கள், கூழ் நான் கரைச்சி வச்சுட்டேங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கல் உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுட்டேன். இப்போ அதில் நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோன்னா, வெறும் கூழ் நம்ம சாப்பிட மாட்டோம் இல்லைங்களா? பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. கூழ் எப்படி காசணுன்றத வீடியோவை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அடுத்தது கூழ் எப்படி கரைச்சி வச்சுருக்கோன்றது வீடியோவும் உங்களுக்கு பார்ட் 2ல் போட்டிருக்கேன். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு பாருங்கள். ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பொடியாக கட் பண்ணியிருக்கிற அந்த ஆனியனை அதில் சேர்த்துக்கலாம். 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்தாலும் ரொம்ப நல்லா இருக்காது. அதனால் 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலக்கி வச்சுக்கலாம். சரிங்களா? இதில் தயிர் சேர்க்கணுங்க. தயிர் நான் கொஞ்சம் நேரம் கழித்து சேர்க்கலான்னு இருக்கேன். ஏன்னா இப்போயே நம்ம சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் புளிப்புத்தன்மை வந்துடும் கூழ். அதனால் நம்ம சாமி கும்பிடும்போது அந்த தயிர் கலந்து அதுக்கப்புறம் கூழ் ஊற்றலாம். சரிங்களா? பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ரெடி பண்ணி சாமியாண்ட வச்சிடலாம். அடுத்தது நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த கருவாட்டு கிரேவி ஏற்கனவே உங்களுக்கு போட்டுட்டு இருக்கேன். அதனால் உங்களுக்கு சிம்பிளாக தான் நான் காமிப்பேன். இது பார்ட் 3 வீடியோவில் நான் போடுவேன். சரிங்களா? இது பார்ட் 2. கருவாட்டு குழம்பு எப்படி செய்யணுன்றதை பார்ட் 3 வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.